விநாயகப் பெருமான் அவர் தன்னுடைய இடதுகை பக்கம், விநாயகப் பெருமானினுடைய இடதுகை பக்கமாக தும்பிக்கை வளைந்திருந்தால் அது இடம்புரி வின்றும், அதே தும்பிக்கையானது அவருடைய வலதுகை பக்கமாக வளைந்திருந்தால் அது வலம்புரி விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறது. நான் வலம்புரி விநாயகரைத்தான் கொண்டு வந்து வீட்டுல வச்சுப்பேன்னு சொன்னா அதற்குரிய ஆச்சார அனுஷ்டான சம்பிரதாயங்கள் அனைத்தையும் பின்பற்ற வேண்டும். தினந்தோறும் கணபதி ஹோமத்தையும் செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா, இடம்புரி விநாயகர் வலம்புரி விநாயகர் என்ன வித்தியாசம், இவற்றில் வீட்டில் எதனை வைத்து வழிபட வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. ஒண்ணுமே இல்ல, விநாயக பெருமான் அந்த விக்கிரகத்தை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அவருடைய தும்பிக்கையானது அவருக்கு இடது பக்கமாக வளைந்திருந்தால், அவருடைய தும்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த தும்பிக்கையானது அவருடைய இடது கையை நோக்கி வளைந்திருந்தால் அது இடம்புரி விநாயகர், அவருக்கு வலது கரத்தை நோக்கி வளைந்திருந்தால் அது வலம்புரி விநாயகர். இவ்வளவுதான் வித்தியாசம். அது எப்படின்னா, உருவ அமைப்பிலே நம்ம எது இடம்புரி எது வலம்புரின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அந்த இடம்புரி வலம்புரின்னு சொல்லிட்டு அந்த உருவ அமைப்பினை கொண்டு நம்ம எப்படி தீர்மானிக்கிறதுன்னு சொன்னா, விநாயகப் பெருமான் அவர் தன்னுடைய இடதுகை பக்கம், விநாயகப் பெருமானினுடைய இடதுகை பக்கமாக தும்பிக்கை வளைந்திருந்தால் அது இடம்புரி வின்றும், அதே தும்பிக்கையானது அவருடைய வலதுகை பக்கமாக வளைந்திருந்தால் அது வலம்புரி விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறது. சரி, நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இதை எதனை வீட்டிலே வைத்து வழிபட வேண்டும் சொன்ன, வீட்டிலே வைத்து வழிபடுவதற்கு இடம்புரி விநாயகரைத்தான் சாஸ்திரம் பரிந்துரைக்கிறது. ஏன் சார் வலம்புரி விநாயகரை வச்சு வழிபட்டா என்ன அப்படின்னு கேட்டா, வலம்புரி விநாயகர் என்பது வீரியம் நிறைந்தது, சக்தி மிகுந்தது. அத்தனை சக்தி மிகுந்த ஒரு விக்கிரகத்தை வீட்டுக்குள்ள வச்சுருந்தோம்னா அதற்கேற்றாற்போல் மடி, ஆச்சார அனுஷ்டானம் அத்தனையும் தேவை. பொதுவாக கிரகஸ்தர்கள் என்று வரும்பொழுது, கிரகஸ்தர்னு சொன்ன ஒரு சம்சாரின்னு வச்சுப்போமே, நம்ம ஒரு குடும்பத்தோடு இருக்கோம், ஒரு குடும்பஸ்தன் என்று வரும்பொழுது அங்கே அதிகப்படியாக ஆச்சாரம் அனுஷ்டானம் அடியெல்லாம் பார்க்க முடியாது அல்லவா. அது மிகவும் சக்தி வாய்ந்தது என்று சொல்வதால் அதனை ஆலயத்தில் வைத்து வழிபடுவதுதான் நல்லது. ரொம்ப ஹை வோல்டேஜ், ஹெவி வோல்டேஜ்னு சொல்றோம். நம்ம வீட்டுக்கு என்ன வோல்டேஜ் வேணும், ஒரு 230 வோல்ட்ஸ் தானே வேணும். அப்ப அதற்குரிய பல்பு தானே வீட்டுல யூஸ் பண்ண முடியும். நான் வீட்டுல போய் நான் ஹைமாஸ் லைட் போடுறேன்னு சொல்லி போட முடியாது தானே, அவ்வளவு பவர் வீட்டுக்கு தேவையில்லை தானே. அப்ப வீட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே இடம்புரி விநாயகர் வழிபாடு என்பதே பரிந்துரைக்கப்படுகிறது. அதுதான் சௌமியமானதுன்னு சொல்றார். இதுல பார்த்தோம்னா அந்த நாடியை பேஸ் பண்ணி சொல்லுவா, இது இடது பக்கம் நாடி, இடகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா, இடா அப்படின்னு சொல்லுவா. அந்த பக்கம் பார்க்கும்பொழுது அது சூரிய கலையை சேர்ந்ததாக இருக்கும். வலதுபுறம் என்று வரும் பொழுது அது சூரியனுடைய சக்தி மிகுந்த ஒரு நெருப்பினுடைய, ஒரு அக்னியினுடைய சக்தி வாய்ந்ததாகவே இருக்கும். அதனால்தான் வலம்புரி விநாயகரை பெரும்பாலும் யாகசாலையிலே வைத்து வழிபடுவார்கள். வலம்புரி விநாயகர் ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னாலே அங்கே தினந்தோறும் யாகம் என்பது வளர்க்கப்படும். யாகசாலை வழிபாட்டிற்குத்தான் வலம்புரி விநாயகரை பிரதானமாக வைத்திருப்பார்கள். அத்தனை அந்த அக்னியினுடைய சக்தி மொத்தமும் ஒருங்கே அமைய பெற்றது இந்த வலம்புரி விநாயகர் என்பது. அதே நேரத்தில் இடம்புரி விநாயகர் என்பது அது நீர் சக்தி மிகுந்தது. அது ரொம்ப சௌமியமா இருக்கும். நமக்கு ஒரு ரொம்ப உக்ரமூர்த்தி எல்லாம் இல்லாம ரொம்ப சௌமியமான மூர்த்தியாக இருப்பார். அப்ப வலம்புரி விநாயகர்னா உக்ரமூர்த்தியான்னு சொன்னா அது உக்ரம் என்று சொல்வதை விட, நான் அதுக்கு தான் இந்த லைட் கம்பேரிசன் சொன்னேன். ஹைமாஸ் லைட்டை போல ரொம்ப ஹெவி வோல்டேஜ் இருக்கிற மாதிரியான பவர் அப்படிங்கிறது அங்க இருக்கும். அத்தனை பவரானது வீட்டிற்கு அவசியம் இல்லை. அவ்வளவு சக்தி இருக்கும்போது வோல்டேஜ் அதிகமா தேவைப்படுதுன்னு சொன்னா எப்படி என்று சொன்னால் அதற்கு பூஜா விதானங்கள் என்பதே தனி. ஆச்சார அனுஷ்டான மடியோடு அதற்குரிய பூஜா விதானத்தை எல்லாம் பின்பற்றித்தான் வலம்புரி விநாயகரை வணங்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா அது நமக்கு எதிர்மறையான பலனை தந்து விடும் அல்லவா. ஆனால் இதே இடம்புரி விநாயகர் என்று வரும் பொழுது நம்ம பிள்ளையார்னாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும் தானே. நம்ம இழுத்த இழுப்புகளா வருவார், நமக்கு ரொம்ப பிடிச்ச சுவாமின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப சௌமியமா போய் கட்டி அணைத்துக் கொள்ளக்கூடியவராக அவரை பார்க்கும்போதே ஒரு ஆவல்ங்கிறதெல்லாம் வரும் தெரியுமா. அவ்வளவு அன்போடு நம்மளால அனுஷ்டானம்ங்கிறது ரொம்ப அதிகமா தேவைப்படாது. இப்படித்தான் மடியோடுதான் அணுக வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்பதுதான் இவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்றபடி எல்லாமே சுவாமி சக்தி தானே. நமக்கு தேவை என்ன, ஒரு வீட்டில் என்று வரும் பொழுது அந்த வீட்டுக்கு எந்த அளவுக்கு நமக்கு பவர் வேணுமோ அது போதும். ஆனா வலம்புரி விநாயகர் எதுக்கு யாகசாலையில வச்சு வழிபடுறான்னு சொன்னா அது இந்த உலகத்திற்கே சக்தி கொடுக்கக்கூடியது. அத்தனை பேருக்கும் அந்த எனர்ஜியானது அங்கிருந்து பாஸ் பண்ணப்படுறது. ஆனா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று சொல்லி
உலக நன்மைக்காக வழிபடும் பொழுது, எல்லோரும் ஒன்றாக இணைந்து வழிபடும் பொழுது அங்கே வலம்புரி விநாயகரை வைத்து வழிபடலாம். அதற்காகத்தான் அது ஆலயத்திற்கு என்று பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனா வீட்டுல நான் எனக்காக நான் ரொம்ப ஆசையா வச்சுட்டு இருக்கேன், இது என்னோட எது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம் இல்லையா, அதற்கு ஒரு சின்ன பல்பே போதும் தானே. அதனாலதான் அதை இடம்புரி விநாயகராக சாஸ்திரமானது பரிந்துரைக்கிறது. இடம்புரி விநாயகரை வழிபட்டு வந்தாலே நமக்கு அத்தனை நன்மைகளும் கிடைக்கும், நமக்கான தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். நான் அதுக்காக ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய நான் வலம்புரி விநாயகரைத்தான் கொண்டு வந்து வீட்டுல வச்சுப்பேன்னு சொன்னா அதற்குரிய ஆச்சார அனுஷ்டான சம்பிரதாயங்கள் அனைத்தையும் பின்பற்ற வேண்டும். தினந்தோறும் கணபதி ஹோமத்தையும் செய்ய வேண்டும். அந்த மாதிரி செய்ய முடியும்னு சொன்னா நம்ம வீட்டை கூட நம்ம வலம்புரி விநாயகர் வச்சுக்கலாம். ஆனா இது ரொம்ப ரேர் தானே. எல்லாராலையும் வீட்டுல தினந்தோறும் கணபதி ஹோமம் பண்றதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் தானே. எங்கே யாகசாலை இருக்கிறதோ அங்கே வலம்புரி விநாயகரை வைத்து வழிபடுவது என்பதுதான் நல்லது. பொதுவாக வீடு என்று வந்துவிட்டால், அல்லது நான் கோவில்ல கூட டெய்லி என்னால கணபதி ஹோமம் பண்ண முடியாது, நான் சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு மட்டும்தான் பண்ணுவேன்னு சொன்னா அது போன்ற ஆலயங்களிலே இடம்புரி விநாயகரை வைத்து வழிபடுவதுதான் நல்லது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.